ஒரு சட்டம் எப்படி கொல்லப்படுகிறது, ஒரு மக்களுக்கு சட்டம் வழங்கிய அதிகாரம் எப்படி ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படுகிறது, இதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்யறான்? அதை சிஸ்டமேட்டிக்கா செய்யறதுதான் திமுக. இந்த கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவன் ஏன் டேட்டை நீங்க ஏன் சூஸ் பண்றீங்க? வேற ஏதாவது டேட்டை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன், இவனுக்கு அம்பேத்கரோ இல்லை இவனுங்களுக்கு யாரோ அயோத்திதாசரோ யாரும் கிடையாது. இவனுக்கு மிஷினரிட்டையோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய துலுக்க ஜிகாதிகள்கிட்டையோ நக்சல்கிட்டையோ வாங்கி திங்கிறவனுக்கு தேவைக்கு ஒவ்வொரு பேரை பயன்படுத்திப்பான். இவர்கள் கருத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் 1, எந்த சமுதாயத்துக்காக போராடுகிறோமோ அந்த சமுதாயத்தின் மீது இவங்களுக்கு அக்கறை கிடையாது. அதனால இந்த போராட்டங்கக்கூடியது ஒரு அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நரேட்டிவா செட் பண்றதுக்காக ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இண்டோ யுஎஸ் பிரச்சனை அந்த டாரிஃப் இஷ்யூ வந்த உடனே இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்த நாட்டில் நிறைய தொடர்ந்து இன்னும் நிறைய வரும். விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எப்படியாவது இந்தியன் கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அது அவ்வளோ வச்சு அமெரிக்கா பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டின் ஏஜென்ட்டு தானே இந்த எதிர்கட்சிகள். ஏன்னா இவங்க எதிரி கட்சிகளாக தான் எதிர்கட்சியாக அங்கே செயல்படுறாங்க. ஸோ இப்போ இதுகள் எல்லாத்தையும் இப்போ அமெரிக்காக்காரன் யூஸ் பண்ண போகிறோம். பாதி உலகத்தை நான் அழிச்சு விடுவேன் நியூக்ளியர் வெப்பன்னாலன்னு இன்றைக்கி அமெரிக்காவில் பேசியிருக்கானே. இப்போ அமெரிக்கா எப்படி அவனை அனுமதிச்சது? இந்த கேள்விக்கு பாப்பா அமெரிக்கா பதில் சொன்னோம்ல. அந்த அமெரிக்காக்காரன் யூரோப்காரனுக்காக வேண்டி நீ தானே இங்கே கொடை பிடிச்சிட்டு வந்த, இப்போ இங்கேருந்து அவன்கிட்ட போய் கேள். என்ன கேட்கணும்னா, நியூக்ளியர் நான் பொலிஃபரேஷன் ட்ரீட்டி போடணும்னு எல்லா நாட்டையும் நிர்பந்திச்சது அமெரிக்கா தானே. இப்போ ஒன் நாட்டில் இருந்து தானடா அந்த ஆசிம் முனீர் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த இன்டென்ஷன் உள்ள ஆசிம் முனீரை நீ ஏன் அரெஸ்ட் பண்ண? ஆர்மி வில் எக்ஸிக்யூட் த பாலிசி ஆஃப் த நேஷன், ரைட்? இப்போ ஆசிம் முனீர் தான் எல்லாமே சொல்றாரு அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் நோ மோர். இப்போ டெமோக்ரஸி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாகிஸ்தான் ஷுட் பி டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த காமன்வெல்த் இல்லையா? ஏன்னா காமன்வெல்த்தில் டெமோக்ரஸிக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா காமன்வெல்த் நேஷன்ல தே கேனாட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஏன் இதுவரை காமன்வெல்த் பாகிஸ்தானை டிஸ்மிஸ் பண்ணல? அப்போ டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில சாங்ஷன்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் இப்போ பாகிஸ்தானுக்கு மேலே அப்ளை ஆகணுமே. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: 10வது நாளாக தொடரும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தெனாவட்டாக பேசும் மேயர் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு. 40,000 விடையில்லா கேள்விகள், தகவல் வழங்காத ஆணையம். ஆகஸ்ட் 10 தலித் கிறிஸ்தவர்கள் கருப்பு நாளாக அனுசரிக்க கிறிஸ்தவ சபைகள் முடிவு. தேர்தல் ஆணைய அலுவலகம் நோக்கி பேரணி நடத்த முயன்ற ராகுல் கைது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் உலகையே அழிப்பேன் என கொக்கரிப்பு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த போராட்டம் ரிப்பன் மாளிகை முன்பு நடந்து வருகிறது. 7 கட்ட பேச்சுவார்த்தை சேகர் பாபு, மேயர் பிரியா எல்லாரும் இணைந்து நடத்தியும் கூட அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களது கோரிக்கையை பற்றி அவங்க பேசல, எங்களை இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்கள் இந்த ரிப்பன் மாளிகையிலேருந்து எங்களை அப்புறப்படுத்துறத மட்டும்தான், அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி தூய்மை பணியாளர் கோரிக்கைகளை சமூக நீதி கண்ணோட்டத்தில் பரிசீலிக்கணும், இந்த பிரச்சனையை வச்சு அது திமுக ஆட்சிக்கு எதிராக பிறர் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதுக்கிடையில இது குறித்து சேகர் பாபு கிட்ட கேட்கும் பொழுது,
2021 எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி தானே அவங்க வந்து எலெக்ஷன்ல நின்னாங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது, நீங்க என்ன பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் இங்க பேட்டி எடுக்கிறோம், இங்க நான் போய் ப்ரெஸ் மீட் தர்றேன், நீ பத்திரிகையாளர் இல்லை, உனக்கெல்லாம் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். மேயர் பிரியாவும் இது குறித்து ஒரு பேட்டியில இந்த கோரிக்கைகளை பத்தியே பேசாம அப்படி அப்படியே அதை பேசி ஸ்கிப் பண்ணிட்டே போறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ரெண்டு விஷயம் இதுல. முதல்ல வந்து அது என்ன மணி சொன்னீங்க? வீரமணி. ஓ, அந்த சோத்துக்கு அடி போடுவாரு அந்த ஆள் தானே, அந்த ஈவர திடல்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி. ஏதோ ஒரு சோறு மணிம்பாங்களே, ஏதோ மறந்து ஏதோ ஓசிச்சோறு மணின்னு ஏதோ சொல்லுவா, அவரு தானே. ஆமா. அது ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியோ அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இதை திமுக அரசுக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வைத்து ஜாதி அரசியலை யாராவது செய்துவிட போகிறார்களே. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல நீங்க நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். அவங்க கோரிக்கை, அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் செவி மடுத்து சரி பண்ணுங்க சொல்லல. இந்த பிரச்சனையினால எஸ்சி சமுதாயத்தின் எதிரியாக திமுக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு இமேஜ் வராம பாத்துக்குங்க. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். அப்ப இதெல்லாம் ஏதோ வந்து நாங்க தான் சமத்துவம், சமூக நீதி, தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றம், இதுக்கெல்லாம் பாடுபடக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஈனத்தனமான கூட்டங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய ப்ரூஃப் இல்லை. அதாவது அவன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை கொன்னவன் நீதான்னு மட்டும் தெரியாம பார்த்துக்கும். இதுதான் அவருக்குள்ள அட்வைஸ். நான் ஒரு தலைவன் கேட்டாச்சுன்னா சமத்துவத்தை இவங்க தான் கொண்டு நட்ட போறாங்களாம் தமிழ்நாட்டில். இப்போ இவனுக்கு எந்த லட்சணத்துல சமத்துவத்தை நாட்டி இருப்பாங்கிறது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சேகர் பாபு விட்டு அந்த கேள்வியை கேட்கும்போது, தம்பி எங்க இருந்துன்னு கேட்டோம், நீலம் அப்படின்னா அந்த வே இன் விச் ஹீட்டட் உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பத்திரிகைக்காரன் கேட்கட்டும், சரி கேட்கட்டும் சொன்னல, சரியா நாங்களும் தான் கேட்கிறோம் ஏன்னு ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரனாவது அந்த கூட்டத்துல இருந்து சொன்னானா? சொல்லவே இல்லை. அப்போ பத்திரிகைக்காரர்களும் அங்கே மிரட்டப்பட்டிருக்கிறார்களாங்கிற கேள்வி அடுத்தது வருது. சரிதானே? அப்ப அந்த ஆள் ஆஃப் பண்ணுன்னு சொன்னோம்னா, இப்ப வேற பத்திரிகைக்காரர்கள் பேசவே முடியலன்னா பத்திரிகைக்காரர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தானே தமிழ்நாட்டில் இருக்கு. நிச்சயமாக. இப்ப அண்ணாமலையிட்ட போய் கேள்வி கேட்கும் போது மரியாதை இல்லாமல்லாம் போய் கேள்வி கேட்டீங்களே ஐயா. அல்ல ஷபீர்னு ஒரு பய, அவன் ஒரு உச்சாலித்தனம் மட்டும் காட்டக்கூடிய ஒரு பய. அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டி கேட்கும்போது எனக்கே உண்மைக்கும் கோபம் வந்தது. அண்ணாமலை இந்த விஷயத்துல ரொம்ப ஏன் பொறுமையா இருந்தாருன்னு தெரில. அண்ணாமலைகிட்ட கேட்குறேன், இவர் அந்த காலை தூக்கி அந்த இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. வேற யாராவது பக்கத்தில் நான் இருந்திருந்தேன்னா நீ காலை பிடிச்சி தட்டி விட்டுருப்பேன். ஸோ எங்க நீங்க அப்போ இந்த நியாயம் பண்ணாங்கட்டி இப்போ அங்கேயும் காட்டி இருக்கணும்ல. அப்போ அந்த பயம் உனக்கு இருக்கா இல்லையா? அப்போ நீ மிரட்டப்பட்டிருக்கல, அப்போ ஒரு நியாயமான கேள்வி தானே. சரி சார், அந்த ஆளை கேள்வி கேட்க வேண்டாம் சார், நான் கேட்குறேன்னு ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரன் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அப்போ அங்கே வந்த ப்ரெஸ்ஸும் செட்டப் செய்யப்பட்டதா? இப்போ என்னடானா 7 நாளுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களாம், நீங்கள் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும், ஏன்னா இது பொதுமக்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறது. இப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ 7 நாளாக இல்லாத இடைஞ்சல் ஏன் இப்போ உனக்கு திடீர்னு வந்திருக்கு? இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன் இப்போ இங்கேருந்து அம்புட்டு பயிலே அவுத்து போடுறதுக்கு டெல்லிக்கு கூட்டு போனேன் இல்லை? அப்போ இடைஞ்சல் அங்கே உனக்கு தோணலை இல்லை? இப்போ நோட்டீஸ் கொடுக்குற இல்லை 7 நாளாக இடைஞ்சல்னு? இங்கிருந்து இந்த அம்மனக்குண்டி ஐயா கண்ணுங்கிறது வண்டி ஏற்றி இங்கிருந்து ஆரம்பிச்சு இல்லை? அப்ப அங்க போய் அம்மனக்குண்டியோட அந்த பயில படுக்க வச்சு இல்லை? அப்ப அங்க வந்து இடத்துக்கு இடைஞ்சல், அந்த இடத்த வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு தோணலையா? அப்ப நியாயம் அங்கேயும் அப்ளிகபிள் ஆகணும்ல. வருஷ கணக்கு அவுத்து போட்டு கிடந்தேல. சரி, இவங்க தொடர்ந்து இங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சார் என்னமா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. அதாவது ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வர்றாங்க, அவங்க கோரிக்கை என்னங்கக்கூடியதோ கூட பிரச்சனைக்கு தீர்வு வருவதற்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேகர் பாபுவோட வேர்டு நல்லா கவனிச்சுங்க. அதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிய மாதிரி கேள்வி கேட்கறதுனா கேளுங்க. நாளைக்கு மத்தியானம் மறுபடி பேச்சுவார்த்தை இருக்கும். நாளை மத்தியானத்துக்கு அப்புறம் என்னன்னு நாங்கள் பார்க்குறோம். நாளை மத்தியானம் அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கோம், தீர்வு வந்துவிடும்.
சொல்லக்கூடிய அந்த பாணியிலே என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு என்டிட்டியாவே ட்ரீட் பண்ணல. இவங்க எண்ணம் என்னன்னா, என்னடா நீ என்கிட்ட சரி சமமா உட்காந்து பேசுறது, இந்த எண்ணம் போக்குல தான் பேச்சுவார்த்தையே அங்க நடக்குது. அப்ப எப்படி இதுக்கு ஒரு தீர்வு வரும்? ரெண்டாவது, நீங்க தானே இன்னைக்கு சொன்னீங்க நாங்க இவங்க அவ்வளவு பேரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்னு. அப்ப அதை கேட்கும்போது சொல்லல, பொய் தானே. பொய் சொல்றது திமுகவுக்கு புதுசு இல்லை. ஏன்னா அண்ணாதுரை அந்த காலத்துல ரூபாய்க்கு 3 படி அரிசி சொல்றேன்னு ஏமாத்த தொடங்கின ஆளுதான். இன்னைக்கு வர ஏமாத்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. கச்சத்தீவை மீட்க போறேன், இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அதனால திமுக உண்மை சொல்லி கனிமொழி சொல்லலையா, நான் அம்பிட்டு கள்ளுக்கடையும் அடைக்க போறேன். அப்புறம் அந்த அம்மாட்ட திருப்பி போய் கேட்டப்புறம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையேன்றுச்சு. ஸோ அதனால இதெல்லாம் மானம் உள்ளவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள். நம்ம இதில் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கோரிக்கையை கூட என்ன என்று திருப்பி சொல்வதற்கு கூட இவர்கள் தயாரில்லை அப்படின்னா, அந்த சமுதாயத்தினரை எந்த அளவு திமுக மதிக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு கேடுகட்ட உதாரணம் எதுவும் இருக்க வேண்டாம். இந்த கோரிக்கையை பத்தியே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட இப்ப உடனே எப்படி எதிர்கட்சிகள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நரேட்டிவ் செட்டிங் எப்படி கிரியேட் பண்றான்னு. ஏன்டா இப்ப மனுஷனா கூட மதிச்சு இவனை சரிசமமா உட்காந்து பேச வைக்க மாட்டேங்கிறான். எவனும் அதை பத்தி வாயை திறக்கல. மனிதாபிமான ரீதியிலாவது இந்த கோரிக்கையை பரிசீலிக்க முடியுமா, இல்லை ஏதாவது பேசி இது பண்ண முடியுமா? அந்த வார்த்தை கூட இந்த ஓசிச்சோர்மணி வாயில வரல. சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, வேற ஆள் அதை அரசியல் நடத்திடக்கூடாது, அதுக்காக இதை சீக்கிரம் முடிச்சு வை, அந்த ஆளுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மூணாவது, அங்கே மக்களுக்கு நடமாட்டத்துக்கு பிரச்சனை, அதனால் அந்த இடத்த விட்டு அந்த இடத்தை காலி பண்ணு. அப்போ இதை கூட கொஞ்சம் அழுத்தமாக திமுகவிடம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவு அவன் ஆதிக்க ஜாதி மதப்பான்மையில் இருக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்குக்கு ஒரு வக்கீல் ஆஜராகிறார். அந்த வக்கீல் பேர் ராமன்னு பேர். அவர் பூணூல்கார், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் யாருக்காக ஆஜராகிறார் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனிக்காக ஆஜராகிறார். இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஒரு கோஷ்டி இருக்கு பத்தியில, அவனுக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான். அந்த பிரைவேட்டு கம்பெனிக்குள்ள வக்கீல் ராமன், அவருக்குள்ள ஆர்கியூமெண்ட் எல்லாமே ஜாதிய வன்மத்தை கொண்டதாக இருக்கிறது. சரி, அப்பந்தான் சரி அப்படி இருக்கு, சரி திமுகவுக்குள்ளது ஒத்துக்கல. அப்ப அந்த ராமன் யாரு? திமுக அரசின் அட்வொகேட்டும் அந்த ராமன் தாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப போராட்டம் துப்புரவு பணியாளர்களுக்கு உள்ளது. அவனை மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு கூட உட்கார்த்த மனசு இல்லை. ஏன்னா அவன் அந்த ஜாதிக்காரன், நான் ஏன்டா உன்ன நீ என்னடா நீ உட்காந்து சரிசமமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறது? இது இவனுங்களுக்குள்ள இந்த திராவிடத்துக்குள்ள ஆட்டிடியூடு. உனக்கு இதெல்லாம் செய்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் எலெக்ஷன் ஓட்டும் வாங்கினது. இப்ப அவனை கழட்டி விட்டு அவனை போராட்டம் பண்றதுக்கு கூட உன்னை ஏத்த மாட்டேன் போடான்னு விரட்டுறதும் திமுக. அவனுங்களுக்கு எதிராக கான்ட்ராக்டை கொடுத்து அந்த கம்பெனி, எந்த கம்பெனி இன்னைக்கு இந்த பிரச்சனை ராம்கேன்னு பேர், அந்த ராம்கேக்கு கான்ட்ராக்டை கொடுத்ததும் திமுக. சரி, ராம்கேக்கு ஆதரவாக இன்னைக்கு ஆஜராகக்கூடிய வக்கீல், அவரும் திமுகவின் அரசு வக்கீல் தான் ஆஜராகிறார். இவ எப்படி போகுதுன்னா, அந்த ராமனின் இது ஆர்கியூமெண்ட் ஜாதிய கண்ணோட்டம் கொண்டதான் எப்படி இருக்கு. அப்ப இந்த ஜாதி அரசியல் என்பது ஒரு ஜாதியை வாழ வைப்பதற்கு இன்னொரு ஜாதியை அழிப்பது கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் வாழ்வதற்காக அனைவரையும் அழிப்பது, இதுதான் இந்த ஜாதி அரசியல். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வேற 2 ஜாதிக்கார, இப்ப ராம்தாஸ் இருக்காரு,
அவர் வேற ஏதாவது ஒருத்தரோட ஒரு இடத்துல ஜாதி சண்டை போடுறாரு. அந்த பக்கம் கிருஷ்ணசாமியும் தேவர் சமுதாயத்துக்கு இடையில ஜாதி சண்டை நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏதோ அவன் ஜாதிக்காரன் இவன் ஜாதிக்காரன், ஏதோ ஒரு ஜாதிக்காரனாவது எப்படியோ என்னத்தையோ மாற்றி மாற்றி அந்தந்த ஜாதிக்கு சண்டையை போட்டுக்கிறாங்க. நான் அதனால தான் திருமாவளவன் பேரை சொல்லலை, ஏன்னா அவர் துரோகி. அதனால் நம்ம அவர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அவர் என்ன இந்த திராவிட பிராண்டுக்குள்ளே வந்துடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாதிக்காரனை காணிச்சு போட்டு 2 ஜாதிக்கும் துரோகம் பண்றதுன்னு ஒன்று பார்த்திருக்கீங்களா? அதில் அவன் மட்டுமே அலைஞ்சுக்கிறான். இதுதான் திராவிடம். இதுதான் இந்த இதில் பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்க, இப்போ இந்த கவின் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கவின் பஞ்சாயத்து ஓடின உடனே இப்போ திடீர்னு என்னடான்னா, இதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளவோ ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நாங்கள் வந்த உடனே அந்த கோகுல்ராஜ் பஞ்சாயத்து வந்த உடனே இதை உடனடியாக தடுக்க சட்டம் கொண்டோம் இவங்க தானே பேசினாங்க. ஆட்சி முடிய போகுது, இதுவரை சட்டமும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. இவ்வளவு நாளும் இந்த முன்னாடி எக்கச்சக்க ஜாதிய பிரச்சனை, பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் மாணவனை ஜாதியின் பேரில் வெட்டியது எல்லாம் நடந்தாச்சு. அப்பெல்லாம் யாருமே வாயை திறக்கலை. இப்போ எலெக்ஷன் வர 8-9 மாதம் இருந்த உடனே திடீர் என்று கவின் பற்றி எல்லாரும் பேசுறாங்க. எதிர்பக்கத்துக்கும் 10 பேர் பேசுறான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இது உண்மைக்குமே ஜாதியினால பிரச்சனை இல்லை, ஜாதியை வைத்து பிரச்சனை செய்பவர்களால் பிரச்சனை. உடனே இப்ப பார்த்தாச்சுன்னா ஒருத்தன் இன்னொரு புது சமூக சீர்திருத்த வியாதி ஒண்ணு கிளம்பி இருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆடு புருஷன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த ஆள் ஏதோ இப்போ பேசியிருக்கான் கவினை பொறுத்தளவில். அதுக்கு ஒரு 10-50 பயில்களை உட்கார வச்சு போட்டு, ஆனால் அந்த ஆடு புருஷன் அவர் பேர் அமீரா, அந்த ஆள் பேர் அவன் பேசியிருக்கான், எனக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. இப்போ இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் விட்டு கொண்டு இருந்தால் இன்று பலர் என்று வீதியில் வந்திருப்பார்கள். ஆனால் பண்ணினது அப்படி இல்லை. ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் யாருன்னாலும் வந்து நிற்பேன். இப்போ நான் இதே ஒரு கேள்வி கேட்குறேன், இதே அமீர்கிட்ட. ரமேஷ்னு ஒரு ஆட்டோ டிரைவர் நாகர்கோவில் எடடாக்குடியில் ஒரு துணுக்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி மசூதிக்கு பக்கத்தில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டான். அன்னைக்கு இந்த ஆடு புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அதே கோட்டாத்தில் அந்த பக்கம் சாய்ராபான்னு ஒரு குழந்தை, அது ராஜாராம்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு. அதுக்குன்னு அந்த ராஜாராம் வீட்டில் இருக்கும் பக்கத்திலேயே அந்த பொண்ணை சரமாரியா வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஒத்துழுக்க பயிலுக வெட்டிட்டு போனானே, அன்னைக்கு இந்த கவின் எங்க போயிருந்த? அப்படி கேட்கற இல்லை. இப்ப வந்து செத்து போனவன் மட்டும் இந்த சமுதாயமாக இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும், இந்த கேள்வியெல்லாம் கேட்கறீங்களே. யாராவது வந்தார்களே? இப்ப இதே கேள்வி நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப அது ஆணவ கொலைகள்லாம் இல்லையா? அப்ப நீ எங்க போயிருந்த? அடுத்தவனை பத்தி கையை காட்டுறதுக்கு முன்னாடி நீ என்னத்தை பண்ணினீங்க கூடியது நீயும் சொல்லணும் இல்ல? சரி, இந்த கவின் சம்பவத்துக்கு முன்னாடி வேற பல சம்பவங்கள்லாம் நடந்த, பள்ளிக்கூடத்துல போய் வெட்டியது, அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அங்க ஒரு திமுககாரன் கோயிலுக்குள்ள வந்த ஒரு பட்டியல பையனை அடிச்சு விரட்டினது, அப்ப நீ என்ன பண்ணுன? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? இப்பத்தான் உங்களுக்கு திமுககாரன் துட்டு கொடுத்து கத்துன்னா, அதனால நீங்க கத்தினீங்க, அவ்வளவுதானே? அப்ப நீங்க இதை எதை கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டில் உள்ள பாட்டு இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சது வீரமணியோட அந்த ஸ்டேட்மெண்ட், இதனால் திமுக அரசுக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி, அதாவது அவங்களுக்குள்ள நியாயமான கோரிக்கையெல்லாம் நிறைவேறலாம் வேண்டாம், கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கப்பா, ஆனால் நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு. இது தமிழ்நாடு முழுக்க, அது கவின் கொலையானாலும் சரி, அது இன்னைக்கு இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உரிமை இந்த போராட்டமானாலும் சரி, இது அனைத்துக்கும் பின்னணின்னு நீங்கள் பார்த்தே அப்படின்னா, ஜாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் இந்த திராவிட எச்சங்களுக்குள்ள வேலை தான். அப்புறம் இதுக்கு ஏதோ இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட்காரர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு. இவனுக்கு மானம் கிடையாது. லீலாவதியை கொண்டான்வ, அதே ஊர்ல வந்து கொன்னவங்களுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட 100, 200, 10-20 கோடி ரூபாய் வாங்கிட்டு எலெக்ஷன் நின்னான். அதாவது அந்த மானமெல்லாம் அந்த கட்சிக்கும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்கக்கூடிய திமுகவுக்கு தெரியும். அவங்களும் இழுத்து பார்க்குறாங்க, இது எலெக்ஷன் டைம் ஆச்சே, இழுக்கும் அதுக்குள்ள விலையும் கொஞ்சம் கூடும். இப்போ ஒன்று பாருங்க, இப்போ வீரமணியோட அறிக்கை, ஐயா கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோ. இப்போ கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும் என்ன, சீக்கிரத்தில் போராட்டத்தை விட்ரா பண்ணணும்.
அப்போ பேச வேண்டிய ஆளுகளை சீக்கிரம் பேசி முடி. 50 ரூபா ஏற்கிறேன், கூட 10 ரூபாயை போட்டு அதை முடிச்சு விடியா, இந்த மெசேஜை அவர் கொடுத்துட்டார். அதனால இந்த போராட்டத்தில் இழக்கப் போகிறது அப்படிங்கக்கூடியது அந்த சாதாரண தொழிலாளிகள், இதில் சுகம் அனுபவிக்க போகிறதுங்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த போராட்டத்தை பின்னாடி இருந்து தூண்டிக்கிட்டு எதிர்பக்கத்திலையும் இதுக்கு பேசிக்கிட்டு இருந்து வாங்கக்கூடியவர்கள். ஏன்னா துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்தளவில் வேற மாநிலங்களையும் கூட இந்த மாதிரியான பணியாளர்களுக்குள்ள இறப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். பல அறிக்கைகள் இதை பற்றி வந்திருக்கு. அப்பவுமே எந்த நடவடிக்கையுமே இந்த அரசு எடுக்கலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்புரவு பணியாளர்களுக்காகவே ஒரு ஸ்கீம் மத்தியில் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வெஹிக்கிள்ஸ் இப்போ இவங்க மேனுவலாக இப்போ இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ண வேண்டாம், அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்டு இதுக்கு லோன் கொடுத்து அவங்க தொழில் பண்ணணும்னு. அதுலேயே ஊழல் பண்ணது திமுக. அது இடையில கூட அது மாட்டிச்சு. அதனால இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்வது என்பது அவங்களுக்கு முன்னாடி அந்த சமுதாயங்களுக்காக வேண்டி வந்த பணத்தை கலர் டிவிக்கு டைவெர்ட் பண்ணி விட்டது. வேற சில ஸ்கீம் பணத்தை டைவெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ எஸ்சி கமிஷன்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு. டார்கெட்டடாக சொல்லியாச்சுன்னா இவங்களுக்குள்ள ஸ்கீம்லேயே ஊழல் நடத்தியிருக்கிறது இது. அதனால நான் எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், நான் மறுபடியும் அதை நினைவுபடுத்துகிறேன். ராமசாமி நாயகன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் நான் திருப்பி சொல்றது. அதாவது இவங்கெல்லாம் படித்ததுனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது. இது ராமசாமி நாயகன் சொன்னது. இந்த சமுதாயத்து பெண்களெல்லாம் துணி மேலே போட்டதுனால தான் துணி விலை ஏறியது. அதனால இந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தை இப்படித்தான் நடத்துவார்கள். யோசிச்சு பாருங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கே பிளாஸ்டிக் சேருக்கு மேல கொடுக்கறதுக்கு யோசனை உண்டாது. வேற விடுதலை சிறுத்தைக்காரன் லோக்கல்ல சீட்டு பேரும் பேச வச்சுன்னு எல்லாரையும் நிற்க வச்சு தான் பேச வைக்கிறாங்க. ஸோ இதுதாங்க திமுக மைண்ட் செட்டு. அதனால அவங்க அவங்க 7 நாள் அவங்க சொல்ற கோரிக்கை, எங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிடுறீங்க, எங்க கோரிக்கையை பத்தியே பேசாம நீ முதல்ல இதை காலி பண்ணிட்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடன் சரிசமமாக பேச தகுதியற்றவன். இதை திமுக எல்லா தளத்திலும் வெளிப்படுத்தி வருகிறது என்பதை இது உறுதி செய்வதாக நான் பார்க்கிறேன். தமிழக தகவல் வழங்கும் ஆணையம் 40,000 கேள்விகளுக்கு விடையளிக்காமல் தகவல் வழங்க ஆணையமாக மாறியிருக்கிறதாக ஆர்டிஐ ஆர்வலர்கள் அவங்க குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. இப்போ ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அளிக்கல அப்படின்னா மேல்முறையீடுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அலைகழிக்கிறது, அவமானப்படுத்துறது, இது மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடக்கிறது. அதனால இது மாதிரியான ஆர்டிஐ கேள்விகளை கேட்பதற்கே இப்ப பலர் முன் வருவதில்லை. அது மாதிரி நிறைய பேர் இதுக்கு வேண்டாம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இதுக்கு காரணமாக அவங்க எதை குற்றச்சாட்டு செய்கிறார்கள் அப்படின்னா, குறிப்பா அரசுக்கு எதிரான ஆர்டிஐ அது குறித்து கேள்விகளை கேட்டா இந்த மாதிரி பதில் வராம அலைகழிப்புகள் ஏற்படுதுங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதுல போடக்கூடிய அந்த ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், இவங்க எல்லாருமே ஆளும் கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகளையாக அவர்கள் நியமிக்கிறார்கள். அதனால இதுக்கான பதில்கள் கிடைப்பதில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் அரசுக்கு பயந்து நாம ஏன் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, பல நேரங்கள்ல நீதிமன்றத்திற்கு போய் அதற்கப்புறம் நம்ம அதை வாங்க வேண்டியதாக இருக்கு. இல்லை அப்படின்னா போய் அது ரகசிய ஆவணம், இப்ப அதிக பணியாட்கள் இல்லை தேவைப்படுறாங்க, இது கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகும், அதனால தர முடியல, இந்த மாதிரியான பதில்கள் தான் அடிக்கடி நமக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். 2 விஷயமா பார்க்கணும். முதல்ல ரிப்ளை கொடுக்காதது 40,000. இந்த ரிப்ளைலையும் வித்தியாசமான ரிப்ளை. நீங்கள் ஒன்று அலக்கழிக்கிறாங்க அப்படிங்கிறது, இன்னொன்றில் சரியான ரிப்ளை இருக்காது. கேள்வி ஒன்றா இருக்கும், பதில் இன்னொன்றா இருக்கும். நம்ம வடிவேலு மாதிரி இதற்கு பதில் இது அல்லவேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும். அப்போ அது எதை பார்க்க அப்படி நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். இதையும் கூட வித்தியாசமான ஒன்று நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அதை பண்ணணும். ஒரு தகவல் குறித்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சார். அதுக்கு என்ன பதில் போட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை, அப்படி ரிப்ளை இருக்குல்ல.
இருக்கு. ஸோ அது எவ்வளவு ஆயிரங்கள் போயிருக்குன்னு இப்போ தெரியல. என்ன நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு நம்ம இன்னைக்கு பண்ணணும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி இருக்கோங்கிற பதிலே நிறைய இருக்கு. ஆமா, இதுல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி இருக்கிறோங்கிற பதில். அதுக்கப்புறம் ஏன் இதை நீ அதுக்கு அப்ரூவல் கொடுத்தியா, இது கொடுத்தியா, அதை பற்றிய தகவல்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல கேட்டு சொல்றேன் அப்படின்னு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்தாச்சு அப்படின்னா அலக்கழிக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தாச்சுன்னா மொத்த ஆர்டிஐ அப்ளிகேஷன்ல 10% ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு கூட ஒழுங்கான பதில் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த புள்ளி விவரத்தில் தெரியுது. ஸோ இது ஒரு இம்பேக்ட். இந்த மாதிரி ஆர்டிஐ ரொம்ப விளங்காம போனதுக்கு ஒரு காரணம் நான் யாரை சொல்லுவேன்னா அறப்போர் இயக்கத்தை சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவா எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஐயை யூஸ் பண்ண ஒரு அமைப்புங்க கூடியது அந்த அறப்போர் இயக்கம். நிறைய கவர்மெண்ட் ரெக்கார்டு அவங்க எடுத்து அதை கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணாங்க. இதில் பல பெரும் முதலைகள் பெருச்சாளிகள்லாம் மாட்டிச்சு. பலர் இன்னைக்கும் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு அவேர்னஸ்னால ஆர்டிஐங்கக்கூடியதை மக்கள் உண்மைக்கும் ஒரு அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் வந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த மாதிரி ஒன்றும் பதில் போடாமல் இருக்கு, இல்லைன்னா ஏதாவது மாறா வரையா பதிலை போடு. 1000ல் ஒருத்தந்தான் கோர்ட்டு கேஸுக்கு போவான். நீங்கள் அங்கேருந்து எனக்கு ஆர்டிஐயில் வரலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வக்கீலை பார்த்து போடணுன்னா எம்பிட்டு செலவாகும். போடுறா இந்த போட்டு இதுக்கு நேரம் செலவு, காசு செலவு, எதுவும் மிச்சம், அதோட விட்டு தொலைச்சிட்டு போ இப்படின்னு போயிடுவாங்க. அதாவது ஒரு சட்டத்தின் உயிர்ப்புத்தன்மை என்பதை மழுங்கடிக்க செய்வது எப்படிங்கிறது நம்ம திமுக காரன்ட்ட கேட்டால் தெரியும். ஆனா கேட்டாச்சுன்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சிக்கே இவங்க தான் ஏதோ டிக்ஷனரின்னு பேசிப்பாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு, இந்த டிரான்ஸ்பரன்சின்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? வெளிப்படைத்தன்மை. அது நிர்வாகத்துல இல்ல வேற எந்த விஷயமா அங்கக்கூடியதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இவங்க தலைவர்கள் முன்னாடி பேசின மேடை பேச்சுக்களும் இவர்கள் நடத்தையிலிருந்து இவங்க எந்த டிரான்ஸ்பரன்சியில இவங்களுக்குள்ள பெயர் அச்சிடப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ ஒரு சட்டம் எப்படி கொல்லப்படுகிறது, ஒரு மக்களுக்கு சட்டம் வழங்கிய அதிகாரம் எப்படி ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படுகிறது, இதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்யறான், அதை சிஸ்டமேட்டிக்கா செய்யறதுதான் திமுக காரன். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க வீட்டுக்கு மிரட்டுறதுக்கு ஆட்கள் போறது. ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இதை செய்திகள் சிந்தனையில் நம்ம இப்படி மாதிரி பல செய்திகளை சொல்லி இருக்கிறோம். அப்போ எப்படி என்ன இப்போ ஒரு புஸ்தகத்தை தூக்கி 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 காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த அம்மாவை தெரியல, அது இந்த காங்கிரஸ்ல இந்த குடும்ப வாரிசுன்னு இருக்கு, அது பேர் இப்போ இந்த வயநாட்டில் இருந்தாலும் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சது பிரியங்கா. அது வேற இன்னைக்கு அதை தான் கையில் ஒன்று தூக்கிட்டு போயிட்டு இருந்தது. அது கூட இப்படி வேற இந்த ஒரு ஊர்வலம் போகும்போது இப்போ உண்மைக்கு அந்த புஸ்தகத்தை இப்போ உருப்படியாம பண்ணது யாரு? அப்ப எதுக்கு அதை அங்க தூக்கி காட்டணும்? அது இங்கெல்லாம் தூக்கி காட்டி இருக்கணும், அங்க ஏன் தூக்கி காட்டுற? நீ தூக்கி காட்ட வேண்டிய இடம் டெல்லி இல்லை, நீ தூக்கி காட்ட வேண்டிய இடம் மெட்ராஸ். எங்க தூக்கி காட்டணுமோ அங்க பிரயோஜனம் எங்கேயோ அங்கதான் தூக்கி காட்டணும். அதான் நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எவ்வளோத்தையும் ஒழிக்கிறது இவங்க, ஆனா சேவ் கான்ஸ்டிடியூஷன் பேசக்கூடியதும் இவர்கள். இதையும் கூட ஒரு கபட நாடகம் உலகத்திலே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இது ரெண்டாவது ஒரு அடாசிட்டி. நான் செய்கிறத செய்வேன், உன்னால என்னடா முடியும், முடிஞ்சதை பாரு, நீ என்னால முடிஞ்சதை நான் பார்க்கிறேன், சட்டமாவது மட்டமாவது. இந்த ஒரு எதேச்சதிகார போக்கு, இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. எதுக்கெல்லாமோ கான்ஸ்டிடியூஷனை பத்தி எல்லாம் லெக்சர் கொடுக்கக்கூடிய நம்ம மாண்பமை நீதிபதிகள் இதெல்லாம் வரும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு எனக்கு புரியல. இந்த லட்சணத்துல இன்னைக்கு வேற சீஃப் மினிஸ்டர் வேற எங்கேயோ பேசும்போது இந்த ஸ்டாலின் திட்டத்துக்கு மேல உள்ளதை கோட் பண்ணி பேசுற, எங்களது நியாயம் நிலைநாட்டப்பட்டதுடன் எதிர்கட்சிக்காரருக்கு ஃபைனும் போட்டு விட்டார் ஜட்ஜு,
சரி, அப்போ கீழே கொடுத்த ஜட்ஜுக்கு மேலேயும்ல அவர் சேர்த்து ஃபைன் போட்டிருக்கணும். அப்போ அந்த ஜட்ஜு ஏன் அதை போடலை? அப்போ ஜட்ஜு ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனால் கேஸ் போட்டது தப்புன்னா அவனுக்கு மட்டும் ஃபைன் போடலாமா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் கூட வர வர குறைய தொடங்குது. அப்போ நீங்கள் டிரான்ஸ்பரன்சிக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒழிக்கப்படுகின்றன. இப்போ ஆர்டிஐ ஒரு உதாரணம். ரைட் டு எஜுகேஷன், ஏழைகளுக்கு பள்ளி பாடத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடியது. அதுக்குள்ள பள்ளி பணம் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த ஒரு உரிமையும் ஒழிக்கப்படுகிறது. 3வது, வனவிலங்கெல்லாம் பாதுகாக்கணும், இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும். நடக்கக்கூடியது அம்பிட்டு இல்லீகல் மைனிங் பலது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 1 கிலோமீட்டர் மைன் பண்ணிக்கணும்னு சட்ட திருத்தம் செய்தது. அப்போ அங்கே பார்த்தே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாளைக்கு வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள ஆதாரங்களே நாளைக்கு அழிக்கப்பட போகிறது. ஸோ இப்போ ரைட் டு லிவ், இதுக்கும் நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது இந்த அரசு நியாயமாக செயல்பட்டு இருக்கிறதா இன்னும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் செயல்பட்டு இருக்கிறது. என்ன செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலினுக்காக அரசிலும் கட்சியிலும் ரூட்டை கிளியர் செய்திருக்கிறது. இதை தவிர எந்த சாதனையும் இந்த அரசு செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த உரிமைன்னு பேசக்கூடியவங்க 50 பேர் இந்த திமுகவுக்கு பின்னாடி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேலத்திலிருந்து ஒருத்தர் வருவார், பியூஷ் மனுஷ், அதுக்கப்புறம் அந்த பூ உலகில் நண்பர்கள், இவர்கள்லாம் தான் ரொம்ப ரைட்ஸு கிட்ஸ் எல்லாம் பேசக்கூடியது. அப்புறம் இந்த வாஞ்சிநாதன், ஏன் இப்போ இவங்கெல்லாம் பேசலாமே இப்போ இதை பற்றி? ஏண்டா 40,000 ஆர்டி அப்ளிகேஷன் வரலையே? நான் கேட்டாச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம், மக்களாகிய நாங்கள். அப்போ அரசாங்கம் மக்களால் எலெக்ட் பண்ணாமல் எவனால் எலெக்ட் செய்யப்பட்டது? இந்த கேள்வி நம்ம பலதரம் கேட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் மக்களுக்குள்ள சட்டத்தில் தாண்டா இப்போ 40,000 பேருக்கு அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? ₹1 வாயை திறக்கலை. எல்லாம் இவெல்லாம் எப்போ வாயை திறப்பான் அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து டைகர் கேட்ச் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. எங்கேருந்து? இந்த கோபாலபுரத்துலேருந்து. உடனே இந்த நக்கிக்கிட்டு போய் வாயை திறக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ரைட்ஸோட பிரச்சனை. ஏன் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் அதான், எவனுக்கு ஒருத்தனுக்கு டியூட்டி மேலே நம்பிக்கை இல்லையோ, நான் முதல்ல என் டியூட்டியை பண்ணணும். டியூட்டியை செய்யாதவன் கையில் ரைட் என்பது கொடுக்கப்பட்டால் அது வியாபாரமாக்கப்படும். ஒரு டியூட்டிஃபுல் சிட்டிசன் அலோன் கேன் என்ஜாய் ரைட்ஸ். அந்த ஒரு நிலை வராத வரை 1000 ரைட் இருந்தாலும் சமுதாயம் உருப்படாது. ஃபர்ஸ்ட் எம்பசைஸ் ஆன் டியூட்டி. கடமையை செய். நீ உன் கடமையை தவறாமல் செய்துவிட்டு நீ உன் உரிமையை கோரு, தவறில்லை. இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தாமல் இருந்தாச்சுன்னா நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன், இன்னும் ரைட் டு எதை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான திமுக கூட்டங்கள் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும் என்பதுதான் உரிமை. இது அவங்க உரிமையா நினைக்கிறான், அவன் அதை ரைட்டா நினைக்கிறான். என் டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால், என் வாரிசை ஆளணும், நீங்கள்லாம் எனக்கு அடிமைகள். நீ பிரதான அடிமை, கொத்தடிமை, முதலடிமை, 2ஆம் அடிமை, எந்த அடிமையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நான் தீவுவாக இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால கடமையை முன்னிறுத்தி கடமையுடன் கூடிய உரிமையை வலியுறுத்தினால்தான் இதற்கு ஒரு மாற்றம் வரும், அரசு சரியாக செயல்படும். ஆனால் இன்னைக்கு இந்த எவ்வளவு விஷயமும் நாசமா போனதுக்கு காரணம் இந்த அடிப்படையை நாம் தவறவிட்டது. அதனால இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நீதிமன்றத்திலேயோ, இல்லைன்னா நீதியரசர்கள் அங்கங்கே பேசும்போதெல்லாம் பல விஷயங்களை கோட் பண்ணி பேசுகிறாங்க, சமுதாய விஷயங்களை. யாராவது இதை கோட் பண்ணுறாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 10 தலித் கிறிஸ்தவர்கள் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதற்காக போராட்டங்களும் அறிவித்திருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தா,
பட்டியலின மக்கள் கிறிஸ்துவர்களாக மதம் மாறி அதே போல இஸ்லாமியர்களாக மதம் மாறியவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி ஒரு கண்டன அறப்போராட்டத்தை நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ அமைப்புகள். அதுல கும்பகோணம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள டயோசிஸ் எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இதுல ஒரு இடத்துல விசிகானுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு உரையாற்றுவதாக இருக்கிறார். அதனால பல அமைப்புகளும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஊர்லயும் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்காக இருக்கிறார்கள். 1950ஆம் வருஷம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நடப்புக்கு வந்த நேரத்தில் நமக்கு இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ங்கக்கூடிய பேர்ல ரிசர்வேஷன் ஆரம்பிக்கும் போது அந்த தலித்துங்கக்கூடிய கேட்டகரியில மதம் மாறியவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சட்டம் வந்தது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாளான ஆகஸ்ட் 10 அந்த ஆர்டர்ல இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றதாக வந்தார். அப்பதான் இந்திய சட்டமே நமக்கு நடைமுறைக்கு வருகிறது. அதை நாங்கள் அனுசரிப்பதற்காக இப்போ கொடுக்க போறதில்லை அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சிந்தனை செல்வன் அதில் போய் கலந்துகிறார். அப்போ 1950ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் வந்தது. அதன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னதை இவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூடு பண்ணினது தவறு என்று இதை கருப்பு தினமாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்க மாட்டோம், இந்தியாவின் ரியல் இந்தியாவுக்கு பீடையை கொடுத்தது டாக்டர் அம்பேத்கர் இப்ப இவங்க சொல்ல வராங்களா? இனி அதுக்கு தானே கருப்பு தினம். ஏன் ஆகஸ்ட் 10? ஏன்னா இன்னைக்கு தான் அந்த ரிசர்வேஷன் அமலாக்கப்படுகிறது. அப்போ டாக்டர் அம்பேத்கர் சட்டம் என்பது அமலாக்கப்பட்ட நாள் தான் இந்த நாட்டின் கருப்பு தினம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது. அப்படின்னா அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? இந்த கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவன் ஏன் டேட்டை நீங்க ஏன் சூஸ் பண்றீங்க? வேற ஏதாவது டேட்டை சூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால ஆரம்பத்திலிருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன், இவனுக்கு அம்பேத்கரோ இல்லை இவனுங்களுக்கு யாரோ அயோத்திதாசரோ யாரும் கிடையாது. இவனுக்கு மிஷினரிட்டையோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய துலுக்க ஜிகாதிகள்கிட்டையோ நக்சல்கிட்டையோ வாங்கி திங்கிறவனுக்கு தேவைக்கு ஒவ்வொரு பேரை பயன்படுத்திப்பான். இவர்கள் கருத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் 1. எந்த சமுதாயத்துக்காக போராடுகிறோமோ அந்த சமுதாயத்தின் மீது இவனுக்கு அக்கறை கிடையாது. இந்த மனிதர்களை உறிஞ்சு வாழக்கூடிய ரத்தம் உரியக்கூடிய அட்டைகள் தான் இவர்கள். சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க மதம் மாற்றத்துக்கு காரணமே இங்க உள்ள தீண்டாமை தான் பேசினது நீங்க தானே? ஏச்சுநாதர் தான் சமத்துவத்தை இந்த நாட்டில் இங்க கொடுத்தாரு. கிறிஸ்தவம் வரதுக்கு முன்னாடி உலகத்திலேயே சமத்துவம் இல்லை, நாங்க தான் எல்லாம் பண்ணினோம்னு சொல்லித்தாண்டா மதமாத்தம் பண்ண. அப்புறம் இப்போ உனக்கு எதுக்கிட்ட அது வேணும்? உனக்கு தான் கிறிஸ்தவ மதத்தில் வித்தியாசமே கிடையாது. அப்ப அவன் மதம் மாறினதுக்கு அப்புறம் ஈக்குவாலிட்டி அவனுக்கு அங்க கிடைச்சிருக்கணுமே. அப்ப மதம் மாறினதுக்கு அப்புறமும் அப்ப அவனுக்கு ஈக்குவாலிட்டி அங்க கொடுக்கல அப்படின்னா கிறிஸ்தவம் எங்களையும் ஏமாற்றி விட்டது இன்னைக்கு சொல்ற இல்ல. அப்ப அந்த கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில போ. ஏன்னா இந்து மதத்தில் உனக்கு தனி உரிமை இல்லை என்பதனால் நீ இந்து மதத்தை விட்டு வெளியில போனேன்னு. இப்ப கிறிஸ்தவ மதத்திலேயே அது இருக்கு இல்லை இல்லை. அப்ப நீ கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியில வந்திருக்கணும்ல. அப்போ தீண்டாமை என்பதை காரணம் காட்டி இந்து மதத்தை விட்டு நாங்கள் வெளியேறினோம், இல்லைன்னா நான் இந்த நாட்டு இதை விட்டே வெளியேறி இருக்க மாட்டேன்னு வியாக்கியானம் பண்ற பயிலுவோ ஏன் கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியேறல? அப்ப நீ உண்மைக்குமே மதம் மாறினதுக்கு காரணம் தீண்டாமை இல்லை. அது நம்ம இப்போ தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இவ்வளவு தூரம் கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசக்கூடியவனுங்க இவங்க ஒரு கேஸ் போட்டானுங்க. என்ன அப்படின்னா, திருச்சி பக்கத்துல குணத்தை புதைக்கிறதுல பிரச்சனை. அது என்னன்னா, உயர் சாதி கிறிஸ்தவர்களுக்கும் வேற கிறிஸ்தவர்களுக்கும் இடையில உள்ள கேஸ். அதுக்கு கோர்ட்டில் எவிடன்ஸ் கொடுக்குறான். அது என்னன்னா, கிரிகோரின்னு ஒரு போப்பு இருந்தான் அதுக்கு முன்னாடி. அந்த ஆள் ஒரு பேப்பல் புல்லுன்னு போட்டா. அப்படி அந்த பேப்பல் புல்ல சர்டன் காஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம சர்ச்சில் அலோவ் பண்ணலாம். நான் சொல்றது வெள்ளைக்காரன் வர்றதுக்கு வெள்ளைக்காரன் நான் சொல்றது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி. அந்த ஆள் கேத்தலிக். இந்த ஆர்டர் வந்தது. ஆனா இங்க ஒரு பாதிரி எங்க ஊர்ல இருந்து உண்டு, காஞ்சாம்பரத்துக்காரர். எங்க அப்பா ஒரு ஹிந்து தான்.
கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா மதம் மாறினார், அதனால் எனக்குள்ள பாரம்பரியம் மாறிவிடுமான்னு அப்படியே நரம்பு புடைக்க பேசுவார். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா, இந்த கிறிஸ்தவ நான் மதம் மாறுறவன், துலுக்கணைங்கிறது மதம் மாறுறவன், இந்த பயிலுகை ஹிந்து மதத்தையும் ஒழுங்காக படித்து, கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்காக படித்து, துலுக்க மதத்தையும் படித்து எந்த பயிலும் மாறுறது இல்லையா. இப்போ பாதிரியார் என்ன சொன்னார், எங்கள் அப்பா மதம் கல்யாணத்துக்காக மாறினார், அப்போ பொண்ணுக்காக மாறினார். சுருக்கமாக சொல்ல போனால் ஒன்று பணத்துக்காகவோ பொண்ணுக்காகவோ பதவிக்காகவோ இல்லைன்னா அடி உதைக்கு பயந்தோ எதுக்கோ மாறியார். இதில் எந்த இடத்துல இதில் மதங்கிறது வந்திருக்கு? அப்போ ரிலிஜியஸ் ஃபிலாசபி இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கா? பணத்தில் ரிலிஜியஸ் ஃபிலாசபி இருக்கா? பொண்ணுல ரிலிஜியஸ் ஃபிலாசபி இருக்கா? இல்லை ஒருத்தனுக்கு அடி உதைக்கு பயப்படுற பயத்துக்கு ரிலிஜியஸ் ஃபிலாசபி வந்ததா? எங்கேயும் வரலையே. அப்போ இந்த மதம் என்பதை வயத்து பிழைப்புக்காக மாற்றிய கூட்டம் இன்னைக்கு இன்னொரு வயத்து பிழைப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து அந்த சமுதாயத்தை திசை திருப்பி வருகிறார்கள். பல இடங்கள்ல போராட்டம் வேற நடக்குது. எப்படின்னு சொன்னா, எங்க ஆளுகளை அந்த பிஷப் கவுன்சில்ல சேர்க்கறது இல்லை. அங்கங்க போஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப நீங்க ஏன் வெளியில வர மாட்டேங்கிறீங்க? வெளியில வரணும்ல, இதைத்தானே காரணம் சொன்னீங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கு. அப்போ நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக பல இடங்கள்ல அந்த கட்சி இன்னைக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை பண்ணி வருகிறது. இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். அதாவது எப்படின்னா, இந்த நட்டான்னு ஒருத்தர் இந்த கட்சி தலைவர், அவர் கேரளா பக்கத்தில் போய் 3-4 பாதிரியாரை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த உடனே என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ துலுக்கனெல்லாம் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணுமாங்கிறதுக்கு ஒரு கமிட்டி, இதை பற்றி பரிசீலிப்போம்னு அவர் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கமிட்டி போட்டாங்க கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில். ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் மதம் மாறினா இது கிடையாதுன்னு வந்தாச்சு, அம்பேத்கர் சொல்லியாச்சு. அப்போ அதை நான் ரீகன்சிடர் பண்ணுறேன்னு இவங்க ஏன் போடணுன்னா, அங்கே ஒரு 3 பாதிரியாரை பார்த்துட்டு வந்துவிட்டாங்களா. இப்போ அங்கே மதமாற்றம் பண்ண போனவனை ஒரு 3 பேர் அங்கே ஏதாவது அரெஸ்ட் பண்ணி வச்ச உடனே இங்கே போராட்டம் நடத்தணும்னு அவனுங்க அங்கேருந்து இங்கே விட்டாச்சு. அதனால கிறிஸ்தவ ஓட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி விலை போகும் என்பதை கொஞ்சம் அந்த ஃபீலிங் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மனசுல வர தொடங்கிருச்சு. வர தொடங்கின உடனே இப்போ இந்த மாதிரியான போராட்டங்கள் அங்கங்கே வெடிக்கிறது. நாளைக்கு ஏன்னா இப்போ இதை ஸ்டர்னா இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். இப்ப இது சாஞ்சிருச்சுன்னா வேற எல்லா கட்சிக்காரனும் ஓகேன்ட்டுருவான். அப்படி ஒண்ணு வந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு வயலுங்கிற இதை இல்லை நான் கீதையெல்லாம் முழுக்க படிச்சுட்டேன், இல்லை நான் தேவாரம் திருவாசகத்தை படிச்சுட்டேன், இல்லை நான் திருமந்திரம் முழுக்க படிச்சுட்டேன், இதெல்லாம் நான் படிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தப்பு, இதையும் கூட மேம்பட்ட கருத்து பைபிள்லையும் குரான்ல இருக்கு, மாறினேன். ஒரு வய சொல்லியிருப்பானே. சரி, நீ மாறினதுக்கு அப்புறமாவது நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்வி பைபிள்ல இருந்து கேட்கறேன், இல்லை 10 கேள்வி குரான்ல இருந்து கேட்கறேன், அதுக்காவது எனக்காவது பதில் சொல்ல தெரியுமா? எனக்கே சொல்ல தெரியாது. நானே அவ்வளோ பெரிய அளவில் படித்தேன்னு நானும் என்ன சொல்றதுக்கு இல்லை. நான் படித்த இந்த அறகுறைக்கே உன்னால எனக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ நீ எங்கே அதை ஆழ படிச்சிருக்க போற? அப்போ இது இந்த மதம் மாற்றம். இப்போ இந்த மதம் மாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா ரிசர்வேஷன். இவன் மதம் மாறியாச்சுன்னா இவனுக்கு அரசு சலுகை போயிடுமே. அப்போ இந்த சலுகையை வாங்குவதற்காக இவன் ஹிந்துவாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதே, இதுதான் இப்போ பிரச்சனையே. அப்ப இதுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி. இப்ப பிஜேபி இந்த ஒரு ஆட்டத்தை பார்த்த உடனே இப்பதான் இதை அறிவிக்கிறானுவ. இன்னைக்கு 75வது ஆண்டாம் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த நம்ம ரிசர்வேஷன் நடப்புக்கு வந்ததுக்கு நீங்க 75வது ஆண்டாம். இப்பத்தான் இந்த பிளாக் டேங்கக்கூடிய அறிவிப்பு என்பது வருகிறது. இப்பொழுதாவது ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, இதை கிறிஸ்தவன் தொடர்ந்து பண்ற எல்லா கட்சியும் ஆதரிக்குது. பிஜேபி காரன் காலரை பிடிச்சு நம்ம கேட்கணும், எங்க ஓட்டு வேணும்னா நீ இதை ஆதரிக்கப்படாது. ஏன்னா 2 தவறுகள் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பிஜேபி பண்ணது. இந்த தவறு என்பது ஒன்று நடந்தால் இது பாரதத்தின் பிரிவினைக்கு அடிப்படையாக அமையும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பட்டியலின சமுதாயத்தினர் ஹிந்துக்கள் இல்லாமல் இவங்களுக்கு தனி இரட்டை வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதை எதிர்த்து நின்னது மகாத்மா காந்தி. அது எப்படி அவன் எங்கால தானே, அவன் எப்படி அவன் இல்லாம நான் ஹிந்து மதம் எங்கன்னு இருக்காந்தி. அதே மாதிரி
இன்னைக்கு அவர்கள் இல்லை என்றால் ஹிந்து சமயம் இல்லை. வியாசன் இல்லாட்டா இந்து மதம் இருக்கா? வால்மீகி இல்லாம ஹிந்து மதமா? ஜாபாலி இல்லாம ஹிந்து மதமா? இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இன்றைய பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பலர் ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்தின் பெரும்பகுதிகளுக்கு அவர்களும் உரிமையாளர்கள். அதனால இந்த பிரிவினைக்கு அடித்தளம் இடுவதற்கான ஒரு சூழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். அதனால ஹிந்துக்கள் அன்னைக்கு இந்த பிரிவினையை வைத்து ஒட்டுமொத்தமாக மதமாற்ற வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டார்கள். அன்னைக்கு காந்தி ஃபேமா நின்ன மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமும் இந்த விஷயத்தில் ஃபேமாக நிற்க வேண்டும். இதுக்கு கவுண்டரா என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அதை ஹிந்துக்கள், அனைத்து சமுதாய ஹிந்துக்களும் இதில் ஈடுபட வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். ராகுல் காந்தி மற்றும் இண்டி கூட்டணி உறுப்பினர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பேரணி நடத்தி தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி செல்ல முயன்றார்கள். அப்போ முயலும் பொழுது அவர்களை தடுத்ததுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, உடனே அந்த இடத்துலயே உட்காந்து நாங்கள் சாலை தர்ணா போராட்டம் நடத்த போறோம்னு ஆரம்பிக்கவுமே போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். பேரிகேடெல்லாம் போட்டு அவங்கள தடுத்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அகிலேஷ் யாதவ் எம்பி தடுப்பு சுவர்கள்லாம் ஏறி குதிச்சு போனாராம். பிரியங்கா இந்த அது மேலேயே ஏறி உட்கார்ந்தெல்லாம் பேசினாங்களாம். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 300 எம்பிக்கள் இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த பீகாரில் இந்த சார் அதை அவங்க அமுல்படுத்தினதற்காக இவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன கதைகள்லாம் நம்ம பார்த்தோம். போலி வாக்காளர்கள், போலி இது நீக்கம், அது இதுன்னு அவர் பேசினதெல்லாம் பார்த்தோம். இந்த நிலையில் இன்னைக்கு இது நடந்திருக்கு. அதற்கடுத்து எலெக்ஷன் கமிஷனும் 300 பேரெல்லாம் இங்கே வருவதற்கு இடம் கிடையாது, நீங்கள் உங்கள் லிஸ்ட்லேருந்து சில பேரை மட்டும் நீங்கள் கொடுங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனும் நேரம் கொடுத்திருப்பதாக செய்தியை பார்த்தேன். இல்லை, இதோட பர்பஸ்ங்கக்கூடியது இது ஒரு ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நியாயமான டிமாண்டுக்காக போகப்பட்ட ஊர்வலம் இல்லை. இதோட இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனும் வேலை செய்யலை, இது எல்லாத்தையும் டீமீன் பண்ணோம். எப்படின்னா எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணோம், ஒட்டுமொத்த நாடையே நாசம் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, எனக்கு 2 கண் போனாலும் அடுத்தவனுக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது அந்த பழமொழியை பின்பற்றக்கூடியது தான். ஏன்னா எக்காரணம் கொண்டு ராகுல் ஜெயிக்க போறது இல்லை, எக்காரணம் கொண்டு முலாயம் சிங் யாதவும் ஜெயிக்க போறது இல்லை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று சொன்னேன், அந்த தூக்கி பிடிக்கிற அம்மா, அதுவும் ஜெயிக்க போறது இல்லை, அது எக்காரணம் கொண்டு பிரதமர் ஆக போறது இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், என்டையர் இந்தியாவில் இருக்க போல கோர்ட்டை பற்றி திட்டி முடிச்சாச்சு, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை முடிச்சாச்சு, நீ அடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க. போகும்போது இது அம்பட்டும் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஷோ. அதில் எப்படின்னு சொன்னால், ஒன்று அகிலேஷ் யாதவ் மேலே வர அந்த போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுறாங்க, இந்த வீடியோக்காரங்க எல்லாம் எடுக்கணும்ல படத்தை, உடனே அவங்க அப்புறம் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வரை அவங்க அப்படியே அந்த பேரிகேடில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இதே மாதிரி வேற ஊர்வலம் போய் வேற ஆட்கள் போனால் போலீஸ்காரன் கிட்ட வர விடுவானா? அப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டாச்சுன்னா இப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னா, போலீஸ்காரங்களாப்பா நீ உன் கட்சிக்கு இந்த 4 வீடியோவை போட்டு நீ திருப்திப்படுத்திக்கோ, உன் அரிப்பை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களுக்கு அரிப்புக்கு போலீஸ்காரன் ஒரு ஸ்கோப் கொடுத்துட்டான். இவங்களும் ஒரு சீனை போட்டு அந்த இடத்துல இருந்து போயாச்சு. இதுதான். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஒரு 5-6 ஆள் வாங்கி உங்கள் டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. பார்ட்டிக்கு ஒரு லீடர் வச்சு போராடின பார்ட்டி ஒவ்வொரு லீடர் வாங்க. இப்போ 300 பேர் போயாச்சு. நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ நான் உட்காந்துருக்கீங்க, கோர்ட்லேயே எடுத்துங்களேன். கோர்ட்லேயே எப்படின்னு சொன்னால், வில்சன் ஆர்கியூ பண்ணாத கோர்ட். இப்போ வில்சனுங்க ஒரு வக்கீல் இருக்கார். நான் இன்னைக்கு யாரோ ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட பார்த்துட்டு சொன்னார். நான் சொன்னேன், ஜட்ஜு மேலே உள்ள தப்பு தான் ஏன்ட்டேன். அதாவது ஜட்ஜு உட்காந்துருப்பார், இங்கேருந்து ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் இங்கேருந்து வாதாடி கொண்டிருப்பார். வில்சன் உடனே அப்படி குறுக்க எழும்பி பேசுவார். அந்த எதிர்முகத்தில் உள்ள வக்கீல் என்ன பண்ணியிருக்கணும், வில்சன் நான் ஆர்கியூ பண்ணப்பறம் ஜட்ஜிட்ட கேட்டுவிட்டு பேசுங்கணும் சொல்கிறது இல்லை. அப்படியே அவர் ஆர்கியூ பண்ணுறார். கோர்ட் ஏதோ அவங்க வீட்டுக்கு கொல்ல போகிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். ஜட்ஜு என்ன சொல்லியிருக்கணும், ஐ ஆம் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், நீ நெல்லு, அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சப்பறம் நான் உனக்கு டைம் தரேன், அதை சொல்லக்கூடிய தைரியம் ஜட்ஜுகளுக்கும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான அந்த கோர்ட்டில், அதனால தான் சொன்னேன் வில்சன் ஆர்கியூ பண்ணுற கோர்ட்டை தவிரன்னு, அந்த கோர்ட்டில் மட்டும் கோர்ட்டுக்கு டெக்கரம் கிடையாது. அந்த மாதிரியான கோர்ட்டில் இந்த உஷ்ன்னு சவுண்டு போடக்கூடியவங்களாம் சத்தம் போட மாட்டாங்க. ஏன்னா அது திராவிடம், அப்படித்தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டில் கூட ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணும்போது இன்னொரு ஆள் ஆர்கியூ பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கோர்ட்லேயே எப்படின்னா
ஒரு எலெக்ஷன் கமிஷனர் எப்படி ஒரே நேரத்தில் 300 பேர்ட்ட கேள்வி கேட்க முடியும்? இந்த கேள்வி வரும் இல்ல. அதனால நீ சந்தக்கடை முறை அதை ஆக்கிப்படாதடா. உன் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முக்கியமான உங்க ஆட்கள் யாரு, முக்கிய ஆட்கள் வந்து நீங்க உங்க தகவலை சொல்லு அப்படிங்கிற. எப்படி போவாங்க? ஒருவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நீ இந்த இவ்வளவு அலிகேஷன் சொல்லிவிட்ட, அதை நீ ஒரு ஓட்டா டிக்ளேர் பண்ணு அப்படின்னாங்க. பண்ணாங்களா? சரி, நீ ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை காட்டினாரு யாரு, அந்த தேஜஸ்வி யாதவ். அதை சரண்டர் பண்ண, அது உண்மையா பொய்யான்னு பார்த்துருவோம். இன்னைக்கு வர சரண்டர் பண்ணாங்களா? இல்ல. செய்யறத மட்டும் திருட்டு தொழில். இப்ப என்ன மேட்டர்னா, இந்த டைரக்டா வந்து ரெப்ரசன்டேஷனை கொண்டு நீ உள்ள வந்தாச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்ட என்ன ஆகும்? எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? நான் பண்றது திருட்டு தொழில் தான், ஆனா அதை காட்டப்படாது. வெளியிலேயே நான் அப்படியே என்னத்தையும் சவுண்டை போட்டு இதை பண்ணிக்கிட்டு நான் நடந்துட்டு போயிடுவேன். ஏன்னா நான் முன்னாடி நம்ம நாட்டில் நம்ம தர்மத்தை ஒழிச்சு விட்டோம். அதனால ஒருத்தன் பொய் சொன்னவனை கேவலமானவனா பார்க்கக்கூடிய மனோநிலையை நமக்கு எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம ஜாதி அரசியல், பண அரசியல், மத அரசியல் இதை பழக்கி விட்டோம். அதனால என்னை ஆளக்கூடிய தலைவன் யோக்கியமாக ஆனவனாக இருக்கணுங்கக்கூடிய எண்ணத்தை நம்ம மனசுல இருந்து எடுத்துட்டோம். அதனால நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஒரு எண்ணப்போக்கு நம்ம நாட்டில் பெருகிருச்சு. அது பெருவாரியாக மாறாததுனாலதான் மோடி இன்னும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அது பெரும்பான்மை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதை பெரும்பான்மை ஆக்குவதற்கு தான் இந்த முயற்சிகளே இப்ப இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த போராட்டங்கக்கூடியது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நரேட்டிவா செட் பண்றதுக்காக ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இண்டோ யுஎஸ் பிரச்சனை வந்த அந்த டாரிஃப் இஷ்யூ வந்த உடனே இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்த நாட்டில் நிறைய தொடர்ந்து இன்னும் நிறைய வரும். விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எப்படியாவது இந்தியன் கவர்மெண்ட் டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அது அவ்வளோ வச்சு அமெரிக்கா பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டின் ஏஜென்ட் தானே இந்த எதிர்கட்சிகள். ஏன்னா இவங்க எதிரி கட்சிகளாக தான், எதிரி நாட்டு எதிர்கட்சியை அங்கே செயல்படுறாங்க. ஸோ இப்போ இதுகள் எல்லாத்தையும் இப்போ அமெரிக்காக்காரன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த ப்ரோக்ராம், இந்த போராட்டங்கள் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும் வரக்கூடிய காலங்களில். சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்ன சொல்லிவிட்டீங்க, தேர்தல் இதில் அந்த லிஸ்ட்டில் பல குளறுபடிகள் இருக்குது. சரி, குளறுபடி இருக்காத சரி பண்ணுவோம், அதுக்கு தானே எஸ்ஐஆர். அப்போ அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. கர்நாடகாவில் என்ன சொன்னேன், அப்படியே அந்த ராகுல் வின்சி இதெல்லாம் குளறுபடிகள் எல்லாம் இருக்கிறது. சரி, இந்த மாதிரி குளறுபடிகளை சரி பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐஆர் பீகாரில் நடக்குது. அப்போ குளறுபடிகளை சரி பண்ணுவதற்கு எதிரான போராட்டம் அங்கே, குளறுபடிகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒரு போராட்டம். இது என்னையா? ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாம்? அது கர்நாடகாவில் அவர் பண்ணது வந்து அவருக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சு இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவருக்கு எங்கேயாவது ஒரு ஆசை வந்திருக்கும், அதனால சொல்லியிருப்பாரா இருக்கும். சரி, அதுக்குங்கிறது ரைட்டு. அதுக்காக வேண்டி ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டார். ஒரே வீட்டில் 80 பேருக்கு ஓட்டு இருக்கு பாருன்னு. கடைசியில் அந்த ஆள் என்ன சொன்னா, அந்த ஓட்டு வீட்டுக்காரன், நானே காங்கிரஸ்காரன் தானே ஐயா, நான் தானே பங்களாதேஷி பாகிஸ்தானி எல்லாம் இங்கே கொண்டு சேர்த்தேன், இந்த பிரச்சனை இருக்குன்னு தானே எஸ்ஐஆரே வந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனை இருக்கு என்பதை ஸ்ரீ டிவியில நம்ம பல காலமா சொல்றோம். நம்ம சொன்னதை பிஜேபிக்காரன் கூட நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. ராகுல் தான் நமக்கு ஆதரவாக சொன்ன, இந்த மாதிரி ஃப்ராடு நடக்குது கர்நாடகாவில், அவர் தானே காட்டினாரு. இப்போ நான் சொன்னது சரிதானே, பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான்காரன்லாம் நம்ம ஊரில் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்டா, இந்தியாவில் உள்ள தலைவர்களை இந்தியர்களே தேர்ந்தெடுப்பதில்லை, வெளிநாட்டில் இருந்து ஒண்டை வந்த துலுக்க பயிலுக தான் தேர்ந்தெடுக்கிறேன் நம்ம தானே சொன்னோம். நம்ம சொன்னது சரின்னு சொன்னது ராகுல் காந்தி தானே. இப்படி நடக்குதுங்கக்கூடியது அவர் ஒரு 80 பேர் லிஸ்ட்டை காட்டினோன்னா அந்த ஓனர் ஆமாம் நான் வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னார். இதனால தான் இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள், வாக்காளர் பட்டியல் எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும் நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம சொன்னதான் எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. ஏன்னா நம்ம ராஜ பரம்பரையில் வரல, உழைச்ச குடும்பத்துல இருந்து வர்றோம் நம்ம, அவங்க ராஜ பரம்பரையிலிருந்து வந்தவங்க. சரி, அவங்க சொல்றதை எலெக்ஷன் கமிஷன் கேட்டு சில மாற்றங்களை பண்ணதுக்கு வந்து அதுக்கும் விட மாட்டாங்க, என்ன பண்றது. அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா, எஸ்ஐஆரை நிறுத்துவதுங்கக்கூடியது ஒரு பக்கம். ஏன்னா அவங்களோட ஓட்டர்ல லூஸ் ஆகுது. பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் ஓட்டர்ல இருந்து போன நட்டம் காங்கிரஸுக்கு, அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு. ஏன்னா திருப்பூர் எம்எல்ஏ தானே சொன்னாரு, அவங்க ஓட்டுல தான் நானே ஜெயிச்சேன்னார்ல. அதனால அந்த ஓட்டு அவங்க ஓட்டுல ஜெயிச்சுங்கிறது அந்த வருத்தம் உங்களுக்கு லூஸ் பண்றது ஒண்ணு. ஆனா இதோடு இன்னொரு இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனல் டேமேஜ்ங்கக்கூடியதை
விரைவுபடுத்துவதற்காக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு எஸ்ஐஆர், இட் இஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு இன்ஃபில்ட்ரேஷன். இதுக்கு மேல ஒரு பரிணாமம் ஜுடிஷியரி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், எக்ஸிக்யூட்டிவ், ரயில்வேஸ், இப்போ எலெக்ஷன் கமிஷன். அதனால அவங்களோட ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபேஸஸ், ராவணனுக்கு 10 தலை மாதிரி இவங்களுக்கு இதே மாதிரி நீங்க 10 தலை வரிசையா எழுதலாம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தலை இருக்கும். அதனால இதை ஹிந்து ஒற்றுமைங்கக்கூடிய ராமபாணம், தேசியம்ங்கக்கூடிய ராமபாணம் தான் இதை அழிப்பதற்கு வல்லது. அப்ப தேசியம்ங்கக்கூடிய ராமபாணத்தை எந்த வில்லிலிருந்து ஏவணும்னா ஹிந்து வாக்கு வங்கிங்கக்கூடிய வில்லிலிருந்து ஏவியாச்சுன்னா தான் இதுக்கு பரிகாரம் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் அணு ஆயுதத்தை கொண்டு உலகையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் குக்கரிச்சு பேசியிருக்கான். அதே போல சிந்து நதி மேல எந்த ஒரு சேனலையோ எந்த ஒரு இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இந்தியா கட்டுமே ஆனால் அதையும் நாங்கள் அழிப்போம். எங்க நாட்டுல மிசைலுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பஞ்சம்லாம் கிடையாது. நாங்க அணு ஆயுதத்தை எல்லாம் நாங்க வச்சிருக்கிற நாடு. நாங்க நினைச்சா உலகத்துல பாதியை நாங்க அழிச்சிடுவோம், எங்க பக்கம் கொண்டு வந்துருவோம். நாங்க இந்தியா இப்ப அணை கட்டுறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கட்டின உடனே ஒரு 10 மிசைலை கொண்டு நாங்க அதை தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிந்து நதி ஒன்றும் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு அவர் ஒரு குரானையும் ஒன்று குறிப்பிடுகிறார். 105வது சாப்டர்ல எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வரக்கூடிய ஒரு குரானையும் குறிப்பிட்டு எப்படி அதாவது பேட்டில் எலிஃபண்ட்ஸ், சண்டையிடக்கூடிய யானைகளை எப்படி அவங்க அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குறாங்களோ அது மாதிரி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது பறவைகளை கொண்டு அது மேல எரிய செய்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்காக இதை கோட் பண்ணியிருக்கார். இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில தொடங்கி மேற்கு பகுதி வரைக்கும் நாங்கள் செல்வோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கார். அதாவது இந்தியாங்கிறது ஒரு மெர்சிடிஸ் கார் மாதிரி, சைனா இருக்கக்கூடிய ஒரு கார் மாதிரி, பாகிஸ்தான்ங்கிறது ஒரு டம்ப் ட்ரக்கு, அதுல நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணி வரக்கூடிய ஒரு ட்ரக்கு. கார் மேல அப்படி ஒரு ட்ரக்கு மோதினா கார் என்ன ஆகும், யாருக்கு லாஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனாலஜியும் சொல்லியிருக்காரு. அதுல முதல்ல அனாலஜியில ஆரம்பிப்போம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவில் யானை குளிச்சுக்கிட்டு வந்துதான். அப்ப அப்படியே அந்த யானை ஒதுங்கி போச்சான். என்னடான்னா அந்த பக்கத்துல ஒரு பன்னி இருந்துதான். யானைகிட்ட கேட்க, நீ ஏன்டா பயந்து ஒழிஞ்சு போற? ஓ, நான் நல்லா குளிச்சுக்கிட்டு பகவானை பார்க்க போறேன், இது பீல கிடந்து புரண்டுகிட்டு இருக்குன்னு, அதனால நான் போனேன்னு. இந்த கதையில ஒரு சின்ன மாற்றம். இந்த பீத்த பெருமையை பீத்திக்கிறது ஒரு பன்னி. இந்த பன்னி புத்திங்கிறது தெரியுதா? இந்த பார், இந்தியா மெர்சிடிஸ் மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியா நல்லா குளிச்சு ஐஸ்வர்யமா இருக்கிற கோவில் யானை மாதிரி, நான் யார், பீதுங்கிற பன்னி. புரிஞ்சு போச்சா? என்னால் என்ன செய்ய முடியும்? யானைய மாதிரி என்னால கம்பீரமா இருக்க முடியுமா? முடியாது. யானைய மாதிரி என்னால மரியாதையா நடந்துக்க முடியுமா? முடியாது. என்னால என்ன செய்ய முடியும்? தீயள்ளி எரிய முடியும். ஆனா ஒரு விஷயம் அதுல ஒத்துக்கிட்ட, அப்படி யானை திரும்பி குளிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்க, தும்பிக்கை எடுத்து ஒரு போடு போட்டாலோ இல்ல காலை வச்சு ஒரு போடு போட்டாலோ பன்னியில ஏதாவது ஒரு துளி மிஞ்சுமா? வாய்ப்பே இல்லை. அதனால உதாரணம் சொல்லும் போது அந்த பன்னி புத்தியை கொஞ்சம் கழட்டி வச்சுக்கிட்டு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த புத்தி அதுக்கு அதுதான் இருக்கும். ரெண்டாவது, யானை பறவை போடுது, இந்த மாதிரி பல குரான் ஹதீஸ் இதெல்லாம் நூற்றாண்டுகளாக சொல்லிட்டு இருக்க. ஒரு ஹதீஸே இருக்கு, 2 ஹதீஸ் இருக்கு. இந்தியாவை படையெடுத்து அதை மொத்த துலுக்க நாடு ஆக்கியாச்சுன்னா நமக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு. ஏன்டா நீங்க ஹதீஸ் எழுதின காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களால முடிஞ்சதடா. உங்க ஹதீஸ் சொன்னவனாலேயே முடியலைன்னா அமெரிக்காக்காரன்ட்ட ஒரு காஃபிர்ட்ட வாங்கி திங்கிற நீ ஏமாத்திரம்.
அங்கிருந்து இங்கே கிழக்கு இருந்து மேற்க கிழிச்சிருவேன், மேற்க இருந்து கிழக்க கிழிச்சிருவேன். ஏன்டா அவங்க ஹதீஸ் எழுதுன இன்னும் சொல்ல போனால் அது கிட்டத்தட்ட இன்னிலிருந்து 1300 1400 வருஷம் முன்னாடி உள்ள அவனாலேயே ஒன்றும் பண்ண முடியலை. நீயா வந்து திருப்பி பண்ணிட போற. அடுத்தது நாங்கள் மிசைல் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், இந்தியா எப்போ வந்து அணை கட்ட போகிறது, உடனே நான் இங்கேருந்து விட்டுருவேன்னு. ஏண்டா உங்கள் ஊரில் வந்து அதுவும் இந்த பாகிஸ்தானில் இந்த பயலுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறானோ அந்த இடத்த 1 மில்லிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறாமல் கரெக்டாக தலையில் போட்டது மட்டும் இல்லாமல் அவன் குண்டு வச்சிருக்கிற இடத்த வர நம்மால் அடிச்சுட்டு வந்தான். அடிச்சுட்டு வந்த உடனே நீ திட்டம் போட்ட. என்ன திட்டம் போட்ட? அதுல இருந்து 2 நாள் பொறுத்து நீ அங்கிருந்து ஏரோப்ளைன் எடுத்து நம்ம ஊர்ல அடிக்கலாம்னு நீ திட்டம் போட்ட. நீ அன்னைக்கு காலம்புற 4-4:30 மணிக்கு ஆசான் முடிஞ்ச உடனே நீ உன் ஃப்ளைட்டை அங்கிருந்து விரட்டணும்னு நினைச்ச. எங்காலும் ராத்திரி 1 மணிக்கு வந்து உன் ஃப்ளைட்டு எதுவும் உனக்குள்ள கராஜில் இருந்தே வெளியில், அதை ஹேங்கர்னு கரெக்டாக சொன்னான். நம்ம இவனுக்கு புரிகிற அளவுக்கு கராஜுன்னே சொல்லுவோம். அந்த கராஜில் இருந்தே வெளியில் வரக்கூடியாத அளவுக்கு உனக்கு வெளியில் வரத்துக்குள்ள கேட்டு வர அவன் சோழியை முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன? அணு ஆயுதத்தை முடித்து நாங்கள் ஒடிச்சு போடுவோம். அந்த அணு ஆயுதத்தை வெளியில் கொண்டு வரக்கூடிய கதவு வாசல்லையும் உன்னை போட்டு போட்டோம் நாங்கள். அந்த அணு ஆயுதத்தையாவது மெயின்டைன் பண்ற ஆபீசராவது நீ இருக்கேன்னா அங்க பாதி பேர் அமெரிக்காக்காரனை வச்சா நீயே அதை மெயின்டைன் பண்ற. உன் யோக்கியதை என்னன்னா, உங்க நாட்டு ஆர்மி ஆபீசரே ஒருத்தன் சொன்னான், அந்த பேஸ்ல பல இடங்கள்ல எங்களாலேயே போக முடியாது, அமெரிக்கன்ஸ் தான் அதை மேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால நீ எவன்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு நீ பேசுறியோ அவன் இருக்கிற இடத்துலயே இப்ப தானே 2 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு வந்து சோழியை முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த பேச்சு எதுக்கு உனக்கு? ரெண்டாவது நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இந்த உலகத்தில் இந்த டெமோக்ரஸி, அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்த உடனே இந்த அமெரிக்காவில் வாங்கி திங்கிறவ நம்ம ஒரு பாதிரி ஒரு வே உண்டு, இந்த ஜெகத் காஸ்பர், அந்த பே ஒரு வீடியோ போட்டான். உலக சமுதாயத்தின் மத்தியில் இந்தியா அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு அதுக்கு நம்ம பதில் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸ்ரீ டிவியில். தயவுசெய்து இந்த வீடியோவை திருப்பி போய் பாருங்க. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு கரெக்டாக இன்னைக்கு இருக்குங்கிறதுக்காக. இங்கிருந்து அமெரிக்காவை போய் நீங்க தான் உலக சமுதாயத்துக்கு சண்டை இருக்கப்படாது, ஆக்கிரமிப்பு இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏண்டா இப்ப அங்க போய் பாதி உலகத்தை நான் அழிச்சு விடுவேன் நியூக்ளியர் வெப்பன்னாலன்னு இன்னைக்கு அமெரிக்கால பேசியிருக்கானே. இப்ப அமெரிக்கா எப்படி அவனை அனுமதிச்சது? இந்த கேள்விக்கு பாப்பா அமெரிக்கா பதில் சொன்னோம்ல. அந்த அமெரிக்காக்காரன் யூரோப்காரனுக்காக வேண்டி நீ தானே இங்க கொடை பிடிச்சிட்டு வந்த. இப்ப இங்க இருந்து அவன்கிட்ட போய் கேளு. நீ என்ன கேட்கணும்னா, நியூக்ளியர் நான் பொலிஃபரேஷன் ட்ரீட்டி போடணும்னு எல்லா நாட்டையும் நிர்பந்திச்சது அமெரிக்கா தானே. இப்போ ஓன் நாட்டுல இருந்து தானடா அந்த ஆசி முனீர் பேசியிருக்கான். அப்படின்னு சொன்னா இந்த இன்டென்ஷன் உள்ள ஆசி முனீரை நீ ஏன் அரெஸ்ட் பண்ணல? இப்போ அவன் கையில now he is in possession of a nuclear weapon and he says எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உடனே இதை வச்சு ஒருத்தனை போட போறேன். அப்ப இவனுக்குள்ள ஆட்டிடியூட் இஸ் வெரி கிளியர், நான் இதை பயன்படுத்த போறேன்னு. அப்ப இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இஸ் நாட் இன் த சேஃபஸ்ட் பிளேஸ். அப்ப he is a nuclear criminal. ஏன் இதுவரை அமெரிக்கா அவனை கைது செய்யல? ஊர்மண்ணாங்கட்டிக்கெல்லாம் பேசுவீங்கள்ல, நியாயம் பேசுவீங்கள்ல, யாரு என்ன பிளைன் வாங்கணும், யாரு எவ்வளவு கிராம் யுரேனியம் என்ரிச் பண்ணோம், யாரு தோரியத்திலிருந்து இதை எடுக்கணும், எல்லாத்துக்கும் நியாயம் பேசுறீங்கல்ல. ஊர்ல வந்து தாண்டப்ப அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து வெடிகுண்ட போடுவேன்னு. ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? கேட்கணும்ல. ரெண்டாவது, அவன் பேசினது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, 5ஆம் தேதி 8ஆம் தேதியுமா இல்லை 5ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நினைக்கிறேன், ஹிரோஷிமா நாகசாக்கியில் அட்டாமிக் பாம்பு இதே ஆகஸ்ட் மாதம் தான் போடப்பட்டது. அதை போட்டவன் யாரு? அமெரிக்காக்காரன். அப்போ இந்த வக்கனையா நியாயம் பேசக்கூடிய அமெரிக்காக்காரன் தான் உலகத்தில் அணுகுண்டு போட்ட ஒரே நாடு அமெரிக்கா, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா உலக அமைதியை பத்தி பேசக்கூடிய பயிலும் இவன் தான். அப்ப இவன் கரெக்டா தானே போய் பேசியிருக்கான். டேய், இவன் அணுகுண்டு போட்ட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கிரிமினல். அவன்கிட்ட இருந்து தான் நான் எப்படி இன்னொரு இடத்துல இந்த கிரைமை பண்ணணும்னு படிச்சிருக்கேன். என் விஷயத்தையும் அவன் தான் ஹேண்டில் பண்றான். அப்ப அந்த கிரிமினல் இடத்துல இன்னொரு கிரிமினல் போய் பேசியிருக்கான்.
இப்ப இதுக்கு அமெரிக்கா இடம் கொடுத்துருக்குன்னா, நான் கேட்கிறேன், யுக்ரைன் சண்டைக்கு ரஷ்யாவுக்கு பலம் வந்தது எதுன்னா இந்தியா அவன்கிட்ட எண்ணெய் வாங்குறதுனாலயா? அதனால இந்தியாவுக்கு மேல அந்த வெள்ளை வடிவேலு டாரிஃப் போட்டா அப்படி சரியா? ஆமா. சரி, இப்போ அணுகுண்டை நாம் பயன்படுத்துன்னு உன் ஊர்ல வந்து சொல்லியிருக்கானே, அப்போ யுக்ரைன்ல போனா உயிர், நம்ம ஊர்ல போனா முதல் எழுத்த மாத்தி தான் நாம் பார்க்கணுமா? ஏன் இப்போ உன் நியாயம் எங்க போச்சு? இந்தியா வாங்குறதுனால அங்க வந்து உயிர் போகிறதா? ரைட்டு. நீ யுக்ரைனுக்கு நான் வந்து ரஷ்யாவுக்கு நான் ஆயில் பணம் கொடுக்கறதுனால தான் அங்க வந்து உயிர் போறது அப்படின்னா, என்னாட்ட கொல்லவனுக்கு கொடுக்கக்கூடிய மிசைல் நீ கொடுத்துருக்க, பிளைன் நீ கொடுத்துருக்க, குண்டு நீ கொடுத்துருக்க, அவன் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷனை நீ பாதுகாக்கிற. அப்போ நீ தானே பெரிய வார் கிரிமினல். ஆமா. இப்போ நீ ஒன்னா பார்க்க வந்த தைரியத்துல தானே அவன் நான் வந்து இப்ப அணுகுண்ட போடுவேன்னு இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். நிச்சயமா. அதனால இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இந்த டெரர் கிரைம், வார் கிரைம், வார் மாங்கரிங் அப்படின்னு பல வார்த்தைகள் இவங்க பயன்படுத்துறாங்கல்ல. இப்ப அதுல இப்ப ஆசி முனிவர் நீ இப்ப பேசத்தேனா அவனை நீ அந்த லிஸ்ட்ல சேர்க்கணுமா வேண்டாமா? நிச்சயமா சேர்க்கணும். வடகொரிய அதிபர் இப்படி பேசுறதுனால அந்த ஆள் வார் மாங்கரிங்னா, ஆசி முனிர் யாரு? அவரும் வார் மாங்கரிங் தானே. அப்ப அந்த நேஷனோட நீ வந்து எப்படி நீ வச்சுக்கலாம்? நீ அப்ப நார்த் கொரியால இம்போஸ் பண்ண எல்லா சாங்ஷனும் நீ இப்ப பாகிஸ்தான் மேல பண்ணணும்ல. நிச்சயமாக. ஒரு ஆர்மி ஜெனரல் நான் இதை செய்து விடுவேன், அப்ப அந்த ஊருக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் இல்லையா? அப்ப அந்த ஊர்ல டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியவர் வந்து யாரு? ஷபாஸ் ஷெரீப் கொடுக்கணும். அந்த நாட்டோட இதுதான் இந்த நாட்டோட, இதுதாங்க எங்க நாட்டோட பாலிசின்னு சொல்லணும். இப்ப நாட்டோட பாலிசியை வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்துல டெமோக்ரஸியில வந்து ஆர்மி கேன் நாட் டிசைட் அ பாலிசி ஆஃப் த நேஷன். ஆர்மி வில் எக்ஸிக்யூட் த பாலிசி ஆஃப் த நேஷன், ரைட்? இப்ப ஆசிம் முனீர் தான் எல்லாமே சொல்றாரு அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் நோ மோர். இப்ப டெமோக்ரஸி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாகிஸ்தான் ஷுட் பி டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த காமன்வெல்த் இல்லையா? ஏன்னா காமன்வெல்த்ல டெமோக்ரஸிக்கு இல்லாம இருந்துச்சுன்னா காமன்வெல்த் நேஷன்ல தே கேனாட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஏன் இதுவரை காமன்வெல்த் வந்து பாகிஸ்தானை டிஸ்மிஸ் பண்ணல? அப்ப டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில சாங்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் இப்ப பாகிஸ்தானுக்கு மேல அப்ளை ஆகணுமே, ஏன் ஆகல? அப்போ இன்னித்த இந்த பேச்சு ஆசிம் முனீருக்குள்ள பேச்சுங்க கூடியது, இது அமெரிக்கா வந்து இன்னைக்கு ஆசிம் முனீரை வந்து பேச சொல்லியிருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல என்ன பண்ணியிருப்பான்னா, எவனுக்கும் ஒருத்தனை பிடிக்காது, அவன் டைரக்டா அவனுக்கு மிரட்டுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன பண்ணுவான், அந்த ரோட்டில் வந்து எதாவது சின்ன பையில குடிகார பையன் இருப்பான், அவனை கூப்பிட்டு ஒரு குவார்ட்டரை வாங்குவான். குவார்ட்டரை வாங்கி கொடுத்து, ஏய் இந்த 4வது வீட்டுக்காரர் வருவார், அவர் ஆள் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா நல்ல மனுஷனா இருக்காரு, அதனால நீ என்ன பண்ற, அவர் வரும்போது அவரை பார்த்து 4 கெட்ட வார்த்தை பேசி அவங்க வீட்டு பொம்பளையை பத்தி நீ 8 திட்டு. கரெக்டா நீ எங்க வச்சு திட்டணும் அப்படின்னு சொன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் நடு மத்தியில இருக்கிற ஒரு இடத்துல வச்சு நீ திட்டணும். அதை திட்டுன்னு சொல்லிவிட்டு திட்டுறதுக்கு அனுப்புனவன ஒரு 10 அடி தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பான். பார்த்துட்டு, பாத்தியா அவன் என்னெல்லாம் சொல்றான் பாத்தியா, இவனால ஏதாவது பண்ண முடிஞ்சதா, இவன் சொல்றதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு குசு குசு பேசுவான். இது யாரு பண்ணுவான்னா, தரங்கட்ட ஈனம் பய பண்ணுவான் அந்த வேலையை. இன்னைக்கு அமெரிக்கா செய்திருக்கிற ஒரு ஈனத்தனம் இது. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் இந்த ஆசிம் முனீருக்குள்ள மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படாதுங்கிறது ஆசிம் முனீருக்கும் தெரியும். ஏன்டா நீ இதுக்கு ஏற்கனவே நீ வரக்கூடிய நியூக்ளியர் இதெல்லாம் நம்மளால தான் போட்டு அடிச்சு உடைச்சிருக்கான். இப்பதான் 2 மாசம் ஆச்சு. நீ இப்படி யோசிச்சாலே உன் மண்டையில எங்க இருந்து இந்த சிந்தனை ஆரம்பிக்கிறதோ அங்க வந்து எங்க பிரம்மோஸ் அடிக்கும். அந்த அளவு இன்னைக்கு we are well penetrated inside பாகிஸ்தான். இது அமெரிக்காவுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும். அதனால இப்ப நாங்க பாகிஸ்தானை வந்து நேரடியாகவும் ஆதரிப்போம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்தியாவை வந்து ட்ரேட் டீலுக்குள்ள கொண்டு வரதுக்காக IMF லோன் எல்லாம் கொடுத்து செட்டப் பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் டாரிஃபை கூட்டி பார்த்தான். அதுக்கப்புறம் ஆசிம் முனீரை திருப்பி 2ஆம் தரம் பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு பார்த்தான். இப்படி எல்லாம் கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்மானு மசிஞ்ச பாடல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டான்ட்டாரு யாரு, நம்மூர் செட்டியார் மோடி. உடனே இப்ப என்ன பண்றான்,
சரி இந்த ரோட்டில் இருக்கிற காவாலி பயலுக்கு ஒரு குவார்ட்டரை வாங்கி கொடுத்து நீ சவுண்டை விடு இப்போ பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே இனி அமெரிக்கா எவ்வளவு தரங்கட்டு போகக்கூடியதுங்கக்கூடிய வருங்காலத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒவ்வொரு தரமும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி தரங்கட்ட மூவ்னால அமெரிக்கா தான் இழந்து கொண்டிருக்கிறது. இதை பாருங்க, இப்போ இந்தியா வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறத நிறுத்த போறேன்னு சொல்லலை. அப்போ ரஷ்யாவுக்கு பணம் இனிமேல் கூட ஆயில் வாங்கியாச்சுன்னா ரஷ்யாவுக்கு கூட பணம் போக போகுது. இப்போ நெகோஷியேட் பண்ணும்போது புட்டின் வில் பி என்ன ஸ்ட்ராங்கர் புட்டின். எப்படி ஆனாலும் எனக்கு பணம் வரத்தாயா போகுது, நீ கூட 6 மாதம் போரை நடத்திக்கிறியா? ஏன்னா நான் ஏற்கனவே பல தடவை ஸ்ரீ டிவியில் இந்த யுக்ரைன் போர் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். இந்த யுக்ரைன் சண்டை எப்போ நிற்கும், அமெரிக்கா இன்னைக்கு மனசு வைக்கிறதோ அன்றைக்கி தான் இந்த சண்டை நிற்கும்னு நான் அன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சண்டையை இழுத்துக்கிட்டே போனால் ரஷ்யாவை சோழியை முடிக்கணுங்கிறது புட்டினை ஒழிக்கணுங்கக்கூடியது வந்து வெள்ளை வடிவேலு இப்போ யோசிக்கிற அப்படி. இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் ரெஜிமும் அதை தான் யோசிச்சது. யார் பைடன் டைத்திலே அதை தான் யோசிச்சாங்க. இப்போ இந்த வாரை வந்து இப்போ அதுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போ எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்? அது கொண்டு வரதுக்கு இடையில ரஷ்யாவை ஒழிக்கணும். இதுதான் அந்த என்டையர் திட்டம். இப்போ ரஷ்யாவை இப்போ ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்தியாவை ஆயில நிறுத்தினா தான் நான் இப்போ ரஷ்யாவை ஒழிக்க முடியும். இந்தியா இப்போ நம்ம நாட்டு நலம் தானே நமக்கு முக்கியம், நான் மாட்டேன்னு இப்போ இந்தியா சொல்லுது. இப்போ என்ன எனக்கு வார் மிஷினுக்காக சொன்ன பரவாயில்ல, நான் இந்தியாட்ட ஆயில ஒத்துக்கிறேங்கிறான் அவன். அதனால இப்போ என்னன்னா இன்டர்நேஷ்னலி வேற நாடுகளோடு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அந்த வலிமையான ஒரு ஃபுட்டிங்கை வந்து அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இது இழந்து வருகிறது. அதை இந்த ஆசிய முனிவரை வச்சு விரட்டுறேன், அடுத்து இந்த வட்டிக்கடை நடத்தின ஒரு வாய்ப்பை வந்து அங்கே பங்களாதேஷில் பிரசிடென்ட் ஆகியிருக்கான், கேர்டேக்கராக இருக்கு, அப்படி அவனை வச்சு மிரட்டுறேன். இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டட்டும் ட்ரம்ப்பு. ரெண்டாவது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அணைகள் மட்டுமல்ல, பெரும் பாசன திட்டத்தையே இந்தியா உருவாக்கத்தான் போகிறது. என்ன முடியும் பாகிஸ்தானாலங்கக்கூடியதை பாகிஸ்தானுக்கு தெரியும். அமெரிக்கா இருக்குங்கிறதுனால ஒரு சவுண்டை மட்டும் விட்டு பார்க்குது. ஏன்னா ஆளுவது மியூட் மோகன் சிங் அல்ல, ஆளுவது நரேந்திர மோடி என்பது பாகிஸ்தானுக்கும் தெரியும், தொடரப்போவது யோகி என்பதும் தெரியும். அதனால பாகிஸ்தான் ஏதோ அமெரிக்காக்காரன் அங்கே வந்து நம்மளை பேச சொல்லிவிட்டா அப்படின்னு நம்ம ஊரில் நம்ம வீரமணி வந்து கோபாலபுரத்திட்ட வாங்கிக்கிட்டு கத்துற மாதிரி அது அங்கே வாங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அதனால இது ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை முதல்ல வந்து தே ஹேவ் டு கால் அவுட் பாகிஸ்தான். ஏன்னா நியூக்ளியர் வாருங்கக்கூடியதுக்கு வந்து போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் UN கன்வென்ஷன். ஒன்று, இந்த மாதிரி நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை இது பண்ண போகிறோங்கக்கூடியது அமெரிக்கன் இதில் சாயிலில் வச்சு இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், இல்லை டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கா அதனால் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முனிர் ஷுட் பி பார்டு ஃப்ரம் விசிட்டிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த விஷயத்தை யுனைடெட் ஸ்டேட்ஸ் செய்யாமல் இருந்தால் அமெரிக்காவை வேற எந்த நாடும் உலகத்தில் மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சைனா உள்ளிட்ட நாடுகள் இந்த நரேட்டிவை செட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, 100% ஃப்ரெண்டு 100% எனிமி அப்படிங்கக்கூடியது ஜியோ பாலிட்டிக்ஸில் கிடையாது. எனக்கு சைனா எதிரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னொருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு சைனா தேவைன்னா நான் சைனாவை பயன்படுத்திக்கணும். எனக்கு அமெரிக்கா ஒரு விஷயத்துக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னொருத்தனை போட்டு தள்ள அமெரிக்கா வேணும்னா நான் அமெரிக்காவை பயன்படுத்திக்கணும். இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். இதை எனக்கு கற்றுத்தந்தவன் யாரும் அல்ல, நம்ம சாணக்கியன் தான் கற்றுக் கொடுத்துருக்கான். அதனால இந்தியா சாணக்கியன் வழியில் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். இந்த நரேட்டிவை, இந்த ஆன்டி அமெரிக்கன் நரேட்டிவ்ங்கக்கூடியதை இந்தியா முன்னாடி இருந்து செட் பண்ணி ஆகணும். இது வந்து என்னத்துக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னா, அமெரிக்காவை இந்த புல்லியிங் டாக்டிக்ஸ்ல இருந்து அமெரிக்காவை வந்து தடுப்பதற்கு இந்த மாதிரியான கவுண்டர் நரேட்டிவ் பயன்படும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஓவர் கமிட்டட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அநேகமாக அவங்க தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா ஓவர் கமிட்டட் டு சைனாவாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ், பட் தே ஆர் ஃபார் மோர் இன்டெலிஜென்ட் தென் வாட் ஐ ஆம் டுடே. அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த பயாஸ் அவங்க கொஞ்சம் களைஞ்சாச்சுன்னா, நீக்கிட்டு இந்த நரேட்டிவை கொஞ்சம்
பவர்ஃபுல்லாக பண்ணியாச்சு அப்படின்னா அமெரிக்காவையும் வழிக்கு கொண்டு வரலாம். இந்தியா தனக்குள்ள ரைட்ஃபுல் பிளேஸை உலகத்தில் ஏற்படுத்தி கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.